அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பணம் குறித்த சரியான மனப்போக்கை வளர்ப்பது எப்படி, பணத்தை பெருக்குவதற்கான எளிய உத்திகள், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. பணத்தை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி உழைத்து நம்மிடம் பணம் வந்தாலுமே அந்த பணம் நம்மிடம் தங்குவதே கிடையாது. அப்படி நம்மிடம் பணம் தங்காமல் இருந்தாலும், பணம் வருவது குறைந்தாலும், நம் உழைப்புக்கு ஏற்ற பணம் இல்லாமல் இருந்தாலும், நம்மிடம் உள்ள பணத்தை எப்படி பெருக்குவது? நம் கையை மீறி சென்ற பணமும் நாம் செலவழித்த பணங்களும் பல மடங்காக திரும்பி வருவதற்கு பிரபஞ்சத்திடம் நாம் இப்படி இந்த வாசகத்தை கூறி பல தடவை ஒரு நாளைக்கு நாம் உச்சரித்து வந்தால் நமக்கு பணம் என்பது பல மடங்காக பெருகி நம்மிடமே வரும். நாம் தினம்தோறும் உச்சரிக்க வேண்டிய, பல தடவை சொல்ல வேண்டிய வாசகம், நான் பணத்தை விரும்புகிறேன். நான் அதை புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விவேகத்துடனும் பயன்படுத்துகிறேன். பணம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து எப்போதும் புழங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அதை மகிழ்ச்சியுடனும் விடுவிக்கிறேன். அது அற்புதமான வழியில் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது. பணம் நல்லது, மிகவும் நல்லது. பணம் காட்டாற்று வெள்ளமாய் என்னை நோக்கி அபரிமிதமாக பாய்ந்து வருகிறது. நான் அதை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். நான் என்னிடம் உள்ள நல்லவற்றுக்கும் என் மனதின் சொத்துக்களுக்கும் நன்றியுடையவராக இருக்கிறேன். நான் பணத்தை பல மடங்காக வரவேற்கிறேன். என்னிடம் உள்ள பணத்திற்கும் சொத்துக்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றியுடையவனாக இருக்கிறேன். நான் மேலும் மேலும் செல்வந்தராக இருப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் என்று இந்த வாசகத்தை ஒரு நாளைக்கு பல தடவை உச்சரிக்கலாம். நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, ட்ராவல் பண்ணும்போது உச்சரிக்கலாம், வீட்டில் சமையல் செய்து கொண்டே சொல்லலாம். இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்க தேவையே இல்லை. நம்ம அன்றாட வேலைகளை செய்து கொண்டே இந்த வாசகத்தை நாம் பல தடவை உச்சரிக்கும் போது நமக்குள் ஒரு பேரானந்தம் ஏற்படும். நம்மிடம் உள்ள சொத்துக்கள், செல்வங்கள், பணம் அனைத்தும் பல மடங்காக பெருகும். இந்த வார்த்தைகளை தினம்தோறும் சொல்ல சொல்ல நமக்குள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். நம் எண்ணங்கள் தூய்மையாகும், நல்ல சிந்தனைகள் தோன்றும், நம்பிக்கை உருவாகும். இந்த வாசகம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வாசகம். இந்த வாசகத்தை மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. தினம்தோறும் சொல்லும்போது ஒரு 2 டேஸ்லேயே மெமரி ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் தினம்தோறுமே எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். இந்த வாசகத்தை தினம்தோறும் உச்சரிங்க, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.